மசாலா இந்த தோசை அடை தோசை செய்ய போகிறேன். மாவு ஊறிச்சு, இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். ஓரளவு அரைச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். எல்லாம் அரைச்சிட்டேன். இன்றைக்கி வந்து கேசரி வேறு செய்யணும். இதை அரைச்சிருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் சீரகம்லாம் போட்டுக்கிடணும். ஓகே, வாங்கிட்டு வந்துட்டியா? ஓகே, இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். அப்போ தான் தோசை நல்லாயிருக்கும். அடை தோசை, சுவையான அடை தோசை தயாராக போகுது. இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி அரைச்சிக்க போகிறேன். வெறும் தேங்காய், கொஞ்சமாக உடைச்சக்கடலை, இந்த பதத்துக்கு நான் அரைச்சிக்கிட்டேன். சுவையான அடை தோசை. இதெல்லாம் நம்ம தாளித்து இதெல்லாம் வெங்காயம்லாம் போட்டு தரல. இப்படியே சுட்டுட்டு வெங்காய சட்னி தான் அதுக்கு தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். இதோட கொஞ்சம் காஞ்ச மிளகா, உப்பு போட்டு சீரகம் போட்டு அரைச்சிக்க போகிறேன். காஞ்ச மிளகா கொஞ்சம் காட்டமாக இருக்கணும். உப்பு போட்டுக்கிட்டேன். இதே அரைக்க வேண்டியதான். உடச்சக்கல்லையும் கொஞ்சம் போட்டுப்போம். பொட்டுக்கடலை உடச்சக்கல்ல போட்டு அரைச்சாதான் நல்லாயிருக்கும். சட்னி சைட்டேன், அதை தாளித்து கொட்டிடுறேன். உடச்சக்கல்ல, தேங்காய், காஞ்ச மிளகா, உப்பு. கடுகு, கருவேப்பிலை, சட்னி, தோசை, அடை தோசை. தோசைகள் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. சுவையான அடை தோசை தயாராகிடுச்சு. இந்த சட்னி பண்ணிட்ட கார சட்னி கொஞ்சம் பண்ணிடுறேன். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, உப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சேன் கார சட்னி. இப்போ வந்து நான் வந்து அடை தோசை செய்துட்டேன். இப்போ வந்து நான் கார சட்னி பண்ணியிருக்கேன், உடச்ச தேங்காய் சட்னி பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கேசரி பண்ண போகிறேன். கேசரி பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு நெய் போட்டுக்கிறேன். நெய் வந்து நிறைய ஆசைப்படுறவங்க எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் நெய்.
நெய் நல்லா இதில் வந்து நான் வந்து முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கிறேன். நெய் சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு முந்திரி நான் உடச்சி போடல, முழுசாகவே போட்டுருக்கேன். முந்திரியை போட்டு வறுத்துக்கிறேன். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இதில் திராட்சையை போட்டு வறுத்துக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். நல்லா வறுத்தாச்சு. போதும், பொன்னிறமாக வறுத்துட்டேன். இப்போ இந்த நெய்லேயே நான் வந்து ரவையை வறுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ரவை வந்து ஒரு இந்த அளவில் ஓரளவு எடுத்துக்கிறேன். பாருங்க, சிம்மில் வச்சுருக்கேன். நெய்யிலே போட்டு வறுத்துக்கிறேன். ரவையையும் வறுத்துட்டு நான் தண்ணி ஊற்றி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கேசரி. சுவையான கேசரி தயாராகிட்டுருக்கு. நான் இன்றைக்கி காலையில் எழுந்துச்சி அடை தோசை பண்ணிட்டேன். கார சட்னி, தேங்காய் உச்சக்கல்ல போட்ட சட்னி. இப்போ கேசரி பண்ணுறேன். நம்ம எப்போயுமே காலமே எழுந்துச்சி வேலையை ஆரம்பித்தோன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். நேரம் வச்சு எழுந்துச்சா வேலையே செய்ய முடியல. இன்றைக்கி நான் வந்து டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். வீடும் க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து நான் வந்து மத்தியானம் லன்ச்சு வந்து அதே சேம் சுரக்காய் சாம்பாரும் நெல்லிக்காய் துவையல் இல்லை நெல்லிக்காய் ஊறுகாய் எது வேணாலும் சொல்லலாம். அதுக்கப்புறமா கொத்தவரங்காய் கூட்டு பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதை நான் வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து இந்த ரவை வந்து நல்லா கருப்பட்டுச்சு, போதும் வறுத்தது. ஏன்னா தண்ணி ஊற்றின உடனே ரவை வந்து தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு வறுத்துடணும். பாதி வெந்த மாதிரி வறுத்தாலுமே வெந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் தண்ணியில் கொஞ்சம் போட்டு கொதிக்க விட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த நெய் தான். இதில் வந்து ஏலக்காய் வேணுன்றவங்க போடுங்க. ஏலக்காவை ஃப்ரீ டைமில் நல்லா சர்க்கரையோடு சேர்த்து நுணுக்கி வச்சுக்கோங்க. ஏலக்காய் வாசனை இருக்கவங்க யூஸ் பண்ணுங்கள். ஏலக்காய் வாசனை வேணான்றவங்க ஏலக்காய் போட வேண்டாம். இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இதை நான் எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதில் வந்து நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரவை மட்டும் கிண்டிக்கிட்டே இருந்தால் தான். எந்த பொருள் நம்ம வறுக்கிறதா இருந்தாலுமே நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சத்துலேயே அடி பிடிச்சிடும். இந்த ரவைக்கு நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கிடலாம். ரவை எவ்வளோ வேணாலும் தண்ணி எடுத்துக்கும். தண்ணி கொதிக்கட்டும். இதில் கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டு கலக்கிக்கிறேன். எப்பவுமே கேசரி பவுடரை தண்ணியிலே கலந்துடணும். போதும் இவ்வளோ கலர். கொதிக்கிற தண்ணி. இப்போ தண்ணி கொதிக்குது. நான் வந்து இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு, பரவாயில்ல, கூட நல்லா தான் இருக்கும். கிண்டிகிட்டே இருக்கேன். முந்திரி திராட்சை போட்டுருக்கேன். வறுத்த முந்திரி திராட்சை. இப்போ நான் சக்கரை போடுறேன். நான் வந்து அளக்கலாம் மாட்டேன், தோராயமாக தான் போடுவேன். எனக்கு அளவுலாம் தெரியாது. நான் தோராயமாக போட்டே கரெக்டாக செஞ்சுடுவேன். சுவையான கேசரி தயாராகிடுச்சு. உங்களுக்கு பச்சை கலர் வேணாலும் பச்சை கலர் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு கலர் எவ்வளோ வேணும்
அதில் போட்டுக்கலாம். சுவையான கேசரி தயாராகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கேசரி, அடை தோசை, கார சட்னி, உடச்ச கடலை சட்னி இதெல்லாம் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.